மா சுப்பிரமணியனுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. இதுக்கு மேல எனக்கு கோவம் அவரை பத்தி பேசணும். அவர் முதலமைச்சரோட பின்னாடி வாக்கிங் போயிட்டு இட்லி கடை படம் பாக்குறதுக்கு மட்டுமே அவருக்கு டைம் இருக்கே தவிர தமிழ்நாடு சுகாதாரத்துறையில் சிறந்து விலகுது. நர்ஸ் போராடிட்டு இருக்காங்க பஸ்ல மதியானம் நைட்டு 2 மணி வரைக்கும். எங்க போனாரு? ஃபர்ஸ்ட் நாள் ஒன்னு சொல்றாரு, எங்களுடைய கோரிக்கை அவங்களுடைய கோரிக்கைக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறார். 4வது நாள் எப்படி சைன் போட்டார் 1000 பேத்துக்கு? எங்க போச்சு அவருடைய அறிக்கை? முதல் நாள் ஊழியர்களுக்கு இடம் பற்றாக்குறை இல்லைங்கிறாங்க. அப்புறம் 4வது நாள்ல 1000 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கிறாங்க. ஆசிரியர்கள் நடு ரோட்ல போட்டு அடிக்கிறாங்க. இதுதான் அரசா? மா சுப்பிரமணிக்கு அறிவு இல்லாத ஒரு துறையை கொடுங்க. தயவு செய்து சுகாதாரத்துறையை கொடுத்து தமிழ்நாடுடைய அரசை அவமானப்படுத்தாதீங்கிறது என்னுடைய வேண்டுகோள். சிஎம் விஜய் அவர்கள் 2026 வருவார். ஒட்டுமொத்தமா ஆட்சி மாற்றம் வந்த பிறகு எல்லாம் சரி செய்யப்படும். உண்மை வெளியே வரணும், கண்டிப்பா உண்மை வெளியே வரணும். 41 உயிர்கள் எங்க குடும்பத்தில் நாங்க இழந்திருக்கோம். அந்த உண்மைக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம். எங்க பற்ற எல்லா ஆதாரத்தையும் மினிட்டா நாங்க கொடுத்திருக்கோம். விசாரணை சரியா போயிட்டு இருக்கு. இணைப்பு விழா பெருசா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பல கட்சிகள் மாறுபட்ட கட்சிகள் தாவேக்கு வரக்கூடிய இணைப்பு விழா பொங்கலுக்கு முன்னாடியே இருக்கும்னு செங்கோட்டையன் கூட சொல்லியிருந்தாரு. எப்படி என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம்? ஒட்டுமொத்த மக்களோட இணைப்பு விழா 2026 மே மாசம் பார்ப்பீங்க, ஏப்ரல் மாசம் பார்ப்பீங்க. அது தலைவர் பார்ப்போம். கூடிய சீக்கிரம் தலைவர் அனௌன்ஸ் பண்ணுவார்.